ஏண்டா குட்டி கருவாயா கொஞ்சம் வெளியே வரியாடா. இல்லை காது கேட்குதா இல்லையா செவிட்டு போயிடு. கொஞ்சம் வெளியே வாடா. எவ்வளோ நேரம் கூப்பிட்ற வெளியே வரான்னு பார்த்தியா மற்ற நேரத்தில் பாம்புக்கு அது மாதிரி இருப்பேன். கிழவி என்ன வேணும்? இனி நிம்மதியா தூங்க விட மாட்டியா? எங்க வீட்டுல யாரும் இல்லை கிழவி, வீட்டுக்கு போனியே. கிழவி இப்படி யாரு நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசாத. ஒரு பொண்ணு பையனும் பேசுறத பார்த்தா தப்பா நினைச்சுக்குவாங்க. ஏடா இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரா தெரியலையாக்கும். உனக்கு என்ன மைசூர் மகாராஜா நினப்பா என்ன? நான் ஒன்னும் உன்னைய பார்த்து பேச வரல. போய் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாடா. ஒரு கிண்ணத்துல உப்பு போட்டு எடுத்துட்டு வா. எங்க வீட்டுல கொஞ்சம் உப்பு இல்லை, அதைத்தான் உன்கிட்ட வாங்கலான்னு வந்தே. போய் அதை எடுத்துட்டு வா. அதை விட்டுவிட்டு பொம்பளையும் மாமளையும் பேச்சுனா தப்புன்னு சொல்லிக்கிட்டு கிடப்பியா? உன் வயசு என்ன என் வயசு என்னடா? போடா முத. கிழவி உப்பு கேட்க வந்தியா? நான் கூட இன்னமோ நினைச்சு விட்டேன். சரி போற வரேன், கொஞ்ச நேரம் நில்ல, அப்ப எடுத்துட்டு வரேன். இந்த கிழவி இவ்வளவு உப்பு போதுமா? இதுக்கு மேல எடுத்தா கிழவி வந்து நீ அடிச்சே கொண்டு போடும். ஏதாவது ஒரு பொருள் வீட்டுல குறைஞ்சாலும் கிழவி சும்மாவே இருக்காது. இந்த எடுத்துட்டு போ. இல்லை குட்டி கருவாயா ரொம்ப நல்லது. உப்பை போட்டுட்டு நான் நாளைக்கு வந்து கிண்ணத்தை கொடுத்து போறேன். சரியா? நான் போயிட்டு வரல. இல்லை குட்டி கருவாயா, அவள் என்னல பக்கத்து வீட்டுக்காரி ஏதோ கிண்ண நிறைய என்னமோ வாங்கிட்டு போறா. என்னத்துல கொடுத்து தொலைஞ்ச? நான் இல்லாதப்ப ஏதாவது எடுத்து தொலைஞ்சிட்டியா? சொல்லல என்னல எடுத்து கொடுத்த? அது ஒன்றும் இல்லை பாட்டி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் வந்து என்ன தெரியுமா எடுத்து கொடுத்தேன்? கொஞ்சம் அந்த கேள்வி வந்து உப்பு கேட்டுச்சு, அதான் ஒரு கிண்ண நிறைய உப்பு அள்ளி கொடுத்தேன். வேற ஒண்ணுமே நான் கொடுக்கல. உப்பு கொடுத்தது ஒரு தப்பா? சொல்லு. கடவுளே, நான் என்ன ஒண்ணுமே லட்சுமி பூரா வெளியே அனுப்பிச்சு விட்டானே. வெள்ளிக்கிழமை வந்து உப்பு வாங்கிட்டு போயிட்டாலே நைஸா. இவளை என்னன்னு சொல்றது, இவனை என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இது கேட்காம இது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கல. இப்ப லட்சுமி பூரா வெளியே அனுப்பிச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறது? கிளவியா, அவன் என்ன ஃபுட்பால் மாதிரி அவனை போட்டு இந்த சுத்திட்டு இருக்க? என்னாச்சு கிளவியா? அவன் என்ன சொரண கெட்ட மாதிரி படுத்தே கிடக்குறியான்? அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு பாரு முத. யாராட்டியே இங்க பார்லவே என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு. நான் இல்லாத நேரத்துல இந்த பக்கத்து வீட்டுக்காரி நைஸா வந்து விட்ட உப்பை வாங்கிட்டு போயிட்டால. வெள்ளிக்கிழமை உப்பெல்லாம் கொடுக்கவே கூடாதுல. கொடுத்தா நம்ம வீட்டுல இருக்க ராசி லட்சுமிகள்லாம் கிளம்பி போயிரும்ல. இவனை என்னதான் பண்ணி தொலைக்கன்னு தெரியல. நான் இல்லா நேரமா பார்த்து வாங்கிட்டு போயிருக்கிறா பத்தி அவளா சும்மாவே விடக்கூடாதுல. இந்த லூசு முட்டா பையனும் எடுத்து கொடுத்துருக்கிறியான். நான் கடைக்கு போகிறதுக்கு அந்த எழுப்புனே அப்பெல்லாம் எந்திரிக்கவே அந்த கிளவி கூட்டமே எந்திரிச்சுட்டால. அதனால தானே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ லட்சுமிலாம் வரணும் இல்லையா? பணம் காசு பூரா வெளியே போயிடுச்சு. என்னதான் பண்ணி தொலைக்கன்னு தெரியல. கிளவிய நீ வேறங்க. இப்போ முட்டை நம்ம வீடு முழுக்க என்ன பணத்தை சேர்த்துக்கிட்டா உட்காந்துருக்கோம். லட்சுமி போயிடுச்சுங்கிற. என்ன இருந்தாலும் குப்பைமேட்டில் இருக்கிறதே குப்பைமேட்டில் இருக்கிறது தான். என்ன கெஞ்சிக்கிறதுனால லட்சுமி வரலாம் வரமாட்டா. சரியா? பேசாட்டிரு. சரி கிளவிய, நான் நேந்திர சிப்ஸ் செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி இன்னைக்கு நேந்திர சிப்ஸை பொறிச்சு வச்சுவிடுவோம். ஐயா நேந்திர சிப்ஸ் அண்ணா சூப்பர் அண்ணா. எனக்கு நேந்திர சிப்ஸ் நல்லாவே பொறிக்க தெரியும். நானும் உனக்கு உதவி பண்றேன் அண்ணா. கிளவியா, என்ன நல்லா காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமா எடுத்து போட்டு பொறிப்பான். சீக்கிரம் அப்பத்தான பொறிச்சு முடிக்க முடியும். சிப்ஸ் சீக்கிரம் திங்க முடியும். சீக்கிரம் அள்ளி போடு கிளவியா. அண்ணா கொஞ்சம் பொறு அண்ணா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். நான் அதை பண்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. அடே மலை மட்டும் பையில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? எண்ணெயில பூரா தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கானே. அந்த எண்ணெய் பூரா எவ்வளவு காசு தெரியுமால? என்ன பயப்படாதண்ணா. இது பொரிக்கும் போது இப்படிதான் தண்ணி விட்டு பொரிக்கணும்னு நான் ஒரு செய்தியில பார்த்தேன்னா, அதனாலதான் அப்படி செஞ்சேன். தண்ணி ஊத்துனாத்தான் அது நல்லா வருமானா. நம்ம சிப்புஸ் அப்பதானே நல்லா சாப்பிட முடியும். இல்ல எருமை மட்டும் பையில இந்த பையில அடிக்கிறதுல தப்பே இல்லை. பாத்தியல அது கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் தெளிச்சு விடுவாங்க. இப்படி குடம் கணக்குல கொண்டு வந்து ஊத்துவாங்களாக்கும். இப்ப சொல்லல இவன் அடிச்சதுல தப்பு ஏதாவது இருக்காக்கும். இந்த குட்டி கருவாயனால நிம்மதியா ஒரு சிப்ஸ் போட்டு திங்க முடியல. லூசு பையா, இன்னைக்கு இந்த குளத்துல இருக்க மீனை பூரா முடிச்சு போடுறேன். அடியே மீனுகளா, இன்னைக்கு பூரா நீங்க எல்லாரும் வயிற்றுக்குள்ளேயும் மத்தவங்க வயிற்றுக்குள்ளேயும் தாண்டி இருப்பீங்க. ஒண்ணு விடாம பூரா அள்ளி பொண்ணு இன்னைக்கு. அடியே மீனுகளா, ஒரு மீனாவது உள்ள வாங்கடி. வலைக்குள்ள வந்த மாதிரி இல்லையே. என்னது இது? வலை என்னமோ தட்டுது. அடடா, பெரிய மீனா மாட்டிருக்கு போலயே. இதுதான்டா சான்ஸ். நல்லா தூக்கிற வேண்டியதுதான்ப்பா. இது என்ன மீனா இல்ல எரும மாடான்னு தெரியல. இந்த கணக்குது. எப்பாடியோ அம்மா, இழுக்க முடியலையாப்பா. சரியான கெடா மீனா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நமக்கு வெள்ள வேட்டை தான். இன்னைக்கு போட அறுத்து போட்டு எல்லாத்தையும் வியாபாரம் பாத்திர வேண்டியதான். என்னது இது? மீன் இருக்கும் பார்த்தா உள்ள பெரிய முள்ள மொன்றி உட்காந்துருக்கு. கருவாயா, நீயாடா? எங்க போனாலும் என் வேலையை கெடுக்கிறதுக்குனே வந்துருவியாக்கோ. உள்ள கருப்பு குரங்கு மாதிரி எப்படி உட்காந்துருக்கிறியா பாரு. ஆளி முகரையும் பாரு. வெளியே வாடா முத.
அடியனே நான் எங்கனே மாட்டேன், நீ அத்தானே உள்ள என்னை வலைய போட்டு பிடிச்ச. நான் பாட்டுக்கு உள்ள நீந்தி மீனுகளாக பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். என்னை தேவையில்லாம வலை போட்டு பிடிச்சிருக்க நீ. என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? அடிச்சு பாசமா? ஏண்டா என் வலைக்குள்ள வேணும்னே வந்து விழுந்துபிட்டு பாசம் கீசம் சொல்லிக்கிட்டு இருக்காம எந்திரா வலைய விடுறா. முத நல்ல வேலையா போச்சு. உன இன்னும் கொஞ்ச நாள் என் வலையே பிஞ்சு போயிருந்திருக்கும். கெடாயா நல்ல குண்டு மாதிரி இருந்துக்கிட்டு இந்த வலைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இழுக்கவும் முடியல, ஒண்ணும் முடியல. என் தெம்ப பூரா கொடுத்து இழுத்து எல்லாம் வேஸ்டா போச்சு. இங்க பாரு கருவாயா, இனிமேல் வழியில வந்து அவனை தொலைச்சு கட்டி போடுவேன். ஏங்க என்னங்க பார்த்து வர மாட்டீங்களா? இப்படி வந்து டம்முன்னு மோதுறீங்க. இப்படி இடிச்சா எனக்கு வலிக்காதங்க. என்னங்க பார்த்து வர மாட்டீங்களா? கண்ணை எங்க வச்சுட்டு வரீங்க? கோதாவரியை மன்னிச்சுக்கம்மா, இந்த பையன் ரொம்ப அன்பு பண்ணிக்கிட்டு இருந்தா, அதான் திட்டிட்டு கோவத்துல திரும்பினே உன் மேல மோதிருச்சு. நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் உன்ட்டு அப்புறமேல் பேசுறேன், போயிட்டு வரேன். கட்ட மூட்டை வேட்டி கொஞ்சம் நில்லு, உன்னதான் கூப்பிடுறேன். கட்ட மூட்டை வேட்டி, ஒரு தடவை முட்டிட்டு போனா கொம்பு முளைக்குன்னு உனக்கு தெரியாதா? சீக்கிரம் வந்து இன்னொரு தடவை முட்டு. அங்க எனக்கு சாப்பாடு வெயிட்டிங்ப்பா, சீக்கிரம் வந்து முட்டுப்பா. அங்க சாப்பாடு எனக்காக வெயிட்டிங், சீக்கிரம் முட்டுப்பா. தடிமாமா என்ன முட்டினதுமே காண ஆளவே, சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டியா? நான் எவ்வளவு ஆசையா முட்டுனே. நல்ல வேளை நான் பார்த்தேன், இல்லைன்னா எனக்கு கொம்பு முளைச்சிருக்குமே மாமா. எக்கா அந்த ஆள் ஒண்ணு காணாம ஓடி போகல. நீ முட்டுல அந்த ஆள் பறந்து போயிட்டியான். எரும மாடு மலை மாடு முட்டின மாதிரி முட்டினா அப்படித்தான் அவன் போவியான். ஆளும் ஜெயிச்சியும் போற போங்கிட்டு. கிளவிய என்ன அன்லிமிட்டட் சாப்பாடு குழம்புன்னு போட்டிருக்க? அப்ப எவ்வளவு வேணாலும் சாப்பாடு குழம்பு வாங்கி சாப்பிட்டுக்கலாமா? மீன் குழம்பு வேற யாக்கும். ஏண்டா கருவாயா, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நான் பணத்தை கொடுத்துட்டு சாப்பிடணும், இங்கேயே தான் சாப்பிடணும். வாளியை தூக்கிட்டு வீட்டுக்குலாம் போனேன்னு வச்சுக்க, உன்னை தொலைச்சு கட்டி பிடிவேன். இங்கேயே உன்னை திஷ்டி பொம்மை மாதிரி வெளியே தொங்க விட்டுருவேன் பார்த்துக்க. சரி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, காசு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். அம்மா வெளியே 100 ரூபான்னு போட்டிருந்தா, அப்படி 100 ரூபாவா அன்லிமிட்டட் சாப்பிடணும், எவ்வளோ வேணாலும் இங்கே சாப்பிட்டுக்குவேன், எந்த பதிலும் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லடா, சாப்பாடு குழம்பு தான் அன்லிமிட்டடு. மீன் பொரிச்ச மீன்லாம் ஒன்று தான் வைப்பேன், அதுக்கு மேலே கேட்கக்கூடாது பார்த்துக்க. எது அன்லிமிட்டடோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்க. அதுக்கு மேலே கேட்டேன்னு வச்சுக்க, ஆஞ்சு புரிவேன் உனைய. ஐயோ என்னது இது, இவ்வளவு காரமா வச்சு தொலைஞ்சிருக்குது கிளவியா? கிளவியா, இது என்ன குழம்பா இல்ல மிளகா சாந்தா? இவ்வளவு உரப்ப தூக்கி போட்டு வச்சிருக்கிற, இதுக்கு பேர் தான் அன்லிமிட்டட் சாப்பாடா? நீ வேணும்னே போட்டு வச்சிருப்ப போலியே. நாங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னே இவ்வளவு உரப்பள்ளி கொட்டிருக்கு, அவ்வளவுதானே? கரெக்டு தானே? ஐயா இந்த குழம்ப வாயில வச்சா நாளைக்கு முழுக்க நான் பாத்ரூம்லயே ஆஸ்பத்திரியும் தான் இருக்கணும். என்ன உரப்பு உரைக்குது, வெறும் மிளகா சாந்தா அரைச்சு அப்படியே வச்சுட்டு வந்துட்டியாக்கோ மீனை போட்டு. கிளவியா வர நீ நல்லா தான் யோசிக்கிற, இந்த சோறை நான் எப்படி சாப்பிடுவேன்? அடே கருவாயா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அன்லிமிட்டட் சாப்பாடும் போட்டிருக்கேன், நீயா தான் வந்து சாப்பிட உட்காந்த. உன் வீட்டில் வந்து பூப்பழம் தட்டலாம் வச்சு நானா வர வச்சேன். சாப்பிடணும்னா சாப்பிடலாம், கிளம்பு. 100 ரூபாவெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டேன். திங்கன்னா தின்னுட்டு போ, இல்லைன்னா கிளம்பு முத. ஓகோ அப்படியா வர? இந்த கருமாயிட்டே வச்சுக்கிறியா? இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு. உன் கடையவே எப்படி காலி பண்ணி விடுறேன் மட்டும் பாரு. சரி கிளவி, என்ன பண்ணுறது? சரி எனக்கு இந்த சோறெல்லாம் அங்கிட்ட திருப்பி வச்சிரு. எனக்கு பூரா அந்த குழம்புல இருக்க மீனா அள்ளிட்டு வாப்போ. அடே பைத்தியக்காரா, சோறு மீன் குழம்பு மட்டும் தானே அன்லிமிட்டட் சொல்லியிருக்கிறேன். இப்ப மீனை கொண்டு வான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற, வள சுட்டு அடிச்சு முடியும், ஓடிப்படா. கிளவிய நான் உங்ககிட்ட பொறுத்த மீனே கேட்கல, அந்த குழம்புல இருக்க பத்தியா மீன், அதை கொண்டு வா. அதான் மீன் குழம்பு சோறு அன்லிமிட்டட் போட்டிருக்கேன். எனக்கு சோறு வேணாம், அந்த மீன் குழம்புல இருக்க மீனை மட்டும் அள்ளிட்டு வா. அள்ளிட்டு வந்து இப்ப இலை பூரா போடுற, இல்லைன்னு வச்சுக்க எல்லாத்தையும் கத்தி ஊற கூப்பிட்டு விடுவேன். ஏன்னா ஏமாத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? இல்லைடா, நீ உக்காரு, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு போட முத. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கடையை எடுத்து வைக்கணும். சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு போ. இன்னைக்கு நான் எப்படி எந்திரிச்சு போகிறேன் பார்ப்பேன். நாள் முழுக்க இந்த மீனை தின்னுபிட்டு தான் நான் போவேன். ஐயோ என்ன வழி வச்சாலும் இவன் எப்படியாச்சும் ஒரு வழியை கட்டுப்பிடிச்சி வந்து விடுறானே. இன்னைக்கு என் மீன் பூரா போச்சு. நல்லா பண்ணி மாதிரி எல்லாத்தையும் போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கிறியான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.